ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம் மகிமை உண்டாதாக. இந்த புதிய பரிசுத்தத்திற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். நான் தேவதாமே நம்ம நல்லபடியாக தேவ சரியாக இருந்து கர்த்தரை துதிக்க போற்ற மகிமைப்படுத்த கர்த்தரை ஆராதிக்க கிருபை செய்து நம்ம ஆசீர்வாதத்தை வைக்க கர்த்தரை நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் வாழ்க்கையில் ஏராளமான நன்மை செய்திருக்கிறார். அதுக்கெல்லாம் தேவனுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த பிரகாரம் நாட்கள் கூட நம்ம தேவ சன்னியாசம் தேவனை தொழுது கொள்ள தேவன் நன்றி செலுத்த தேவனை ஆராய் செய்ய கர்த்தர் நாளும் கிருபை இறக்கும் பாருங்க ஸ்தோத்திரம். உங்களோட சில அடியானுக்கும் இந்த பாக்கியத்தை சாக்கியதும் கர்த்தர் தந்து வைக்க கர்த்தர் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நாட்களிலும் நான் ஒரு வேதவசனத்தை வாசித்து கர்த்தர் கொடுக்குற வானமன்னாவை நாம் புசித்து நாம் இன்னும் வாழ்க்கையில் ஆரோக்கியம் அடைவோமாக. அதாவது நம்மளோட வாழ்க்கையிலே நம்ம விசுவாசம் ஒரு பாதி லெவலில் தான் கடந்து வந்திருக்கிறோம். குறிப்பாக நம்மளோட விசுவாச நிலை எப்படி இருக்குது அப்படின்னா, பாதி விசுவாசிக்கிறோம், பாதி விசுவாசிக்கிறது இல்லை. ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டால் லிட்ரிக்கலாக சில விஷயங்களை நாம் ஏற்றுக்கொண்டு அதை விசுவாசிக்கிறோம். ஆவிக்குரிய காரியத்தில் அந்த விசுவாசத்துக்குரிய ஆவிக்குரிய காரியத்தை நாம் அதை என்ன செய்யறதில்லை, விசுவாசிக்கிறதில்லை. சில வசனங்கள் எடுத்துக்கிட்டால் ஆவிக்குரிய காரியமாக நாம் அதை விசுவாசிக்கிறோம், ஆனால் லிட்ரிக்கலாக அதை நாம் ஏற்றுக்கொள்வதில்லை. இப்படி நம்முடைய காரியமெல்லாம் 50-50 இருக்கிறது. பாதி விசுவாசிக்கிறோம், பாதி ஆனாலும் தேவ மகிமை அடைவதற்கு அந்த விசுவாசம் பாதி விசுவாசமானது, குறைவற்ற விசுவாசமானது, அது பத்தாது அப்படின்றது வேதாகம் நமக்கு இப்போ பரிந்துரைக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அப்படி அந்த விசுவாசம் முழுமை காணும்போது தான் தேவ மகிமை வெளிப்படுகிறது என்று சொல்லி வேதாகம் நமக்கு பரிந்துரைக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆகையினாலே நம்ம முழு விசுவாசம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி இயேசு அவர் ஜீவித்த காலத்திலே நிறைய இடத்துல போதம் பண்ணுறதே வேதாந்தத்தை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஸோ முழு விசுவாசத்தில் தான் உங்களுக்கு தேவன மகிமை வெளிப்படும். அந்த மகிமை வெளிப்படுறதுக்காக கர்த்தர் நமக்கு பெரிய அற்புதம் அதிசயங்களும் செய்கிறார். பார்த்துக்கோங்க, ஒரு இடத்துல நமக்கு அற்புதம் அதிசயங்கள் தேவனால் நடப்பிக்கப்படுது அப்படின்னா அது எதுக்காக தேவனாமும் மகிமைப்படுறதுக்காக. கர்த்தர் அங்கே மகிமைப்படணும்னு நினைச்சிட்டாரு அப்படின்னா அந்த இடத்துல என்ன உண்டாகும், ஒரு அதிசயங்கள், ஒரு அற்புதங்கள் உண்டாகும். அப்போது கர்த்தர் நாம் மகிமைப்படுறதுக்கு சில அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்குதுன்னு சொல்லி வேதாந்தத்தை நம்ம நிறைய பார்த்துருக்குறோம். ஆனால் சில அற்புதங்கள், சில அதிசயங்கள் உடனே நடக்குது. சில அற்புதங்கள் அதிசயங்கள் ஒரு நாள் கழித்து நடக்குது. சில இது தாமதிப்பாக நடக்குது. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அப்போ தாமதிக்கும்படியாக ஒரு அற்புதம் அதிசயம் நடக்குதுன்னா ஏன் சில இது தேவைப்பட்டிருக்கும். இப்போ பாருங்களேன், தேசிஸ்த அப்பத்தை ஆசிர்வதித்தார். அது எல்லாரும் ஒரு 10,000 மக்களுக்கு அது போஷிக்கிட்டே உண்டாயிட்டு அங்கே கர்த்தர் நாமம் மகிமைப்பட்டுச்சு. அப்போ அந்த அதிசயம், அந்த அற்புதம் எதுக்காக நடந்தது? கர்த்தர் நாமம் மகிமை நடந்தது. அது எப்படி நடந்தது? எப்படி நடந்தது? உடனே நடந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அப்போது இது அங்கே தேவைப்படுறதுக்காக அங்கே உடனே நடந்தது. கர்த்தர் நாமம் மகிமைப்பட முடியாது, அங்கே ஒரு அற்புதம். அப்போது தேவைகளுக்காக சில நேரங்களில் உங்களுக்கு ஒரு அற்புதம் உண்டாகும், அது உடனே உண்டாகும். அது கர்த்தர் நாம மகிமைப்படியாக உண்டாகுதுன்னு சொல்லி அர்த்தம். சில இடங்களில் பார்க்குறோம், தண்ணீர் திராட்சை மாறுறது, அது உடனே மாறிடுச்சு. அது அங்கே தேவை, அங்கே உடனே அது அற்புதமாக மாறிடுச்சு. தண்ணி திராட்சை மாறிட்டு அது அந்த அற்புதம் உடனே எடுத்து தாமதிக்கவில்லை, உடனே உண்டாயிடுச்சு. அங்கே தேவ மகிமை வெளிப்பட்டது. இப்படி சில நேரங்களில் அப்போ உடனே அற்புதம் நடக்கும். அப்போஸ்தலர் பேதுரு அந்த நடக்க முடியாத வாசலில் நடக்க முடியாத தேவாலயத்தில் நடக்க முடியாத இருந்தான். அவன் உடனே இயேசு நாமத்தில் எழுந்து நடந்ததுன்னு சொன்னார். அவன் உடனே அவன் குதிச்செழுந்து ஆலயத்துக்கு போனான். அது பாருங்க, அந்த அது உடனே அந்த அதிசயம் அற்புதம் எப்படி நடந்தது? உடனே நடந்தது. பவுல் பிரசங்கம் கேட்டு ஒரு வாலிபன் மேலிருந்து கீழே விழுந்தான். அவன் இறந்து போயிட்டான்னு எல்லாம் சொன்னாங்க. பவுல் அதை உற்று பார்த்து அந்த வாலிபனை என்ன செய்தால் உயிரோடு எழுப்பினான். இது எப்படி நடந்தது? நடந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அப்போ பாருங்க, இதெல்லாம் எப்படி ஏன் சில அதிசயங்கள் உடனே நடக்குது, அற்புதம் நடக்குது? முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா, அற்புதங்கள் அதிசயங்கள் ஏன் நடக்குது அப்படின்னா அது எதுக்காக? தேவநாமம் மகிமைப்படுவதாக. சில அதிசயங்கள் அற்புதங்கள் கேட்ட உடனே நடக்குது. சில அற்புத அதிசயங்கள் கேட்ட உடனே நடக்குது. அது ஏன் அப்படின்னா அது சூழ்நிலை தகுந்த மாதிரி. ஒன்று தேவைக்கு ஏற்பாக இருக்கிறது,
அப்போஸ்தலர் பவுல் அந்த வாலிபனை குணமாக்கினது எல்லார் மத்தியிலும் தேவன் வெளிப்படணுமே அப்படிங்கிறதுக்காக உடனே அவர் உயிரோடு எழுப்பினார். தேவாலயத்தில் ரொம்ப நாளாக முடங்கி கிடந்த ஒருத்தன் மூடன் எழுந்து நடக்கணும்னு சொன்னால் எல்லாரும் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அவங்களுக்கு முன்னால் தேவனை மயப்பட வேண்டும் சொல்லி பேதுரு உடனே அந்த அற்புதங்களை செய்யறதுக்கு முன் வந்தார். இதெல்லாம் பாருங்கள், உடனே நடக்குது. அப்போது அந்தந்த சிச்சுவேஷன் தகுந்த மாதிரி இதையெல்லாம் உடனே நடத்தினா தான் காரியம் என்ன உண்டாகும், சரிபட்டு வரும். அப்போது கர்த்தர் அந்தந்த சிச்சுவேஷன் தகுந்த மாதிரி தேவைக்குன்னா தேவை சந்திக்கப்படனா அங்கே ஒரு அற்புதத்தை நடத்தி தன் மகிமையை வெளிப்படுத்துகிறார். கர்த்தர் நாமும் அங்கே மகிமைப்படுகிறத பார்க்குறோம். அதே சமயம் ஒரு உயிருக்கு ஆபத்துனா என்ன செய்கிறாங்க, அந்த வாலிபனுக்கு உயிருக்கு ஆபத்து, உடனே கர்த்தர் என்ன செய்கிறார், அங்கே ஒரு அற்புதத்தை செய்து தன் நாமத்தை அங்கே மகிமைப்படுத்திக் கொள்கிறார். பேதுருவாக அந்த முடவனை சுகமாக்கினார். அந்த முடவன் வந்து ரொம்ப நாள் இருந்தான். அவனால் எழுந்து நடக்க முடியாது, ஆலயத்துக்கு போக முடியாது. அப்படி இந்த சூழ்நிலையிலே அங்கே பெரிய அற்புதம் செய்து பேதுரு அங்கே இயேசு நாமத்தினாலே அவன் எழுந்து நடக்க முடியாது செய்கிறான். இது இந்த முதல்ல பார்த்த தேவை, அடுத்த அப்போஸ்தலர் பார்த்த உயிர் காப்பத்து. இங்கே முடியாத ஒரு காரியத்தை முடியாக அங்கே பேதுரு காரியத்தை நடப்பித்தார். இப்படி ஒவ்வொரு சிச்சுவேஷன்லையும் தேவன் அற்புதம் அதிசயம் செய்து தன் நாமத்தை மகிமைப்படுத்துகிறார் என்கிறத நம்ம பார்க்குறோம். இப்படி இருக்கிறச்ச இன்னொரு காரியம் இருக்குது, விசுவாசத்தினால் தேவன் மகிமைப்பட வேண்டும்ங்கிற ஒரு காரியமும் இருக்குது. அப்பவும் தேவன் அற்புத அதிசயம் செய்கிறார். நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன், அற்புத அதிசயம் எதுக்கு அப்படின்னா தேவனால் மகிமைப்படுது தான். அது உடனடியாக இருக்கும், தாமதமாக இருக்கும், சிச்சுவேஷன் தகுந்த மாதிரி. ஆனால் இங்கே நம்ம ஒரு வசனம் வாசிக்க போகிறோம், தலைப்போசனமாக. அதிலே நமக்கு வச்சுக்கிற விசுவாசமித்தமாக தேவனால் மகிமைப்பட போகிற ஒரு காரியம் இருக்குது. அப்பத்தை ஆசிரிக்கும் போது பார்த்தோம், அந்த உணவனை கை தூக்கி எழுப்புவதாக பார்த்தோம். அந்த இறந்து வாலிபனை உயிரோடு எழுப்புக்கொண்டது இதெல்லாம் தேவனால் மகிமைப்பட்டது அரசியல் நடப்பித்தது பார்த்து சொல்லி பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிற காரியம் என்னென்னா, விசுவாசத்தினால் தேவநாமம் மகிமைப்படும். நம்முடைய விசுவாசம் எப்படி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தேவநாமம் என்ன செய்யும், மகிமைப்படும் என்கிற காரியத்தை பார்க்கலாம். இந்த காரியம் எப்படி உண்டாகும்னா தாமதமாக இருக்கும். 7 வருஷம் சோத்திரம் இல்லாதாக சில அற்புத அதிசயங்கள் உடனே நடக்கும். அது தேவை தகுந்த மாதிரி நடக்கும். சில அற்புத அதிசயங்கள் எப்படி நடக்கும், டிலேடாக நடக்கும், தாமதமாக நடக்கும். கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாக. அதாவது இதனுடைய தலைப்பு தான், இந்த செய்தி தலைப்பு தான், அற்புதங்கள் அதிசயங்கள் ஏன் தாமதமாக நடக்கிறது என்கிறது. கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாக நம்ம தியானிப்போமாக. பரிசுத்த அப்போஸ்தலனாகிய யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 40 வாசிக்கலாம். யோவான் 11:40. 144 பக்கம் எழுத வாசி. 144. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் சொல்லவில்லையா? 43, 44. நான் சொல்லவில்லையா என்றால் ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இங்கே மார்த்தா மரியாளோட தம்பி லாசரு இறந்திருக்கிறதை பார்க்கிறார் இயேசு கிறிஸ்து. அவர் ஏற்கனவே வியாதியாக இருக்கிறான், மரணப்படுக்கையில் இருக்கிறான், மரணத்தை நெருங்கி கொண்டிருக்கிறது செய்தி சொல்லப்பட்டது. கர்த்தர் அது உடனே போகவில்லை. பர்பஸாகவே 2-3 நாள் கழித்து அங்கே சென்றார். அங்கே இறந்திருக்க செய்தி கேள்விப்படுகிறார். அப்போ மார்த்தாள் மரியாளுடைய நிலைமை என்னன்னு பார்க்கிறார். அவங்க அதே விசுவாசத்தில் இருக்காங்க, அவங்க வளர்ந்த மாதிரி தெரியலை. கர்த்தர் அங்கே எச்சரிக்கிறார், நான் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா அப்படி கேட்கிறார். சொல்லாமல் கூட பரவாயில்ல, சொல்லியிருக்கிறார். ஆனால் நீயோ அழுது கொண்டிருக்கிறாய், நீயோ மனித பணத்தை 4 நாளைக்கு 4 என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாய், அரகர விசுவாசம் இருக்கிறாய். நீ எப்படி தேவனுடைய மகிமையை காண்பாய், எப்படி தேவனுடைய அதிசயத்தை காண்பாய் என்று சொல்லி கர்த்தர் அங்கே எச்சரிக்கிறார். கர்த்தர் உடனே அங்கே ஜெபம் பண்ணி லாசரு வெளியே வா என்றார். லாசரு அங்கே வெளியே வந்தான். அவன் கட்டுகள் அறுக்கப்பட்டது, உயிரோடு வெளியே வந்தான் லாசர். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு பெரிய அதிசயத்தை நமக்கு செய்தார், ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்தார். இருந்து என்ன பாருங்க, இயேசு செய்த அற்புதத்திலே ரொம்ப தாமதமாக டிலேடாக செஞ்ச அற்புதம் இதுதான். ஏன் செஞ்சார் அப்படின்னா அதுதான் இப்போ கேள்வி. இந்த அற்புதம் ஏன்
அது வந்து டிலே தாமதமாக ஏன் செய்தார் என்கிறது தான். கர்த்தர் சோத்திரம் உண்டாதாக. சில நேரங்களில் சில அற்புத அதிசயங்கள் தாமதிக்கப்படும். சில நேரங்களில் நமக்கு வேண்டிய அற்புதம் நடைபெற இருக்கும், நமக்கே தெரியும் அற்புதம் நடக்க போகுதுன்னு சொல்லி. ஆனால் உடனே அது செய்யாது, நடக்காது. சில நேரங்களில் சில அற்புதமான செயல்கள் தாமதிக்கப்படும். சில மிராக்கிள் will getting delayed. சில wonderful things will be getting delayed இருக்கலாம். ஆனால் என்ன காரியம் என்று நமக்கு தெரியாது. சில காரியங்கள் உடனே நடந்துடும், கேட்ட உடனே நடந்துடும். சில காரியங்கள் டிலே பண்ணி நடக்கும். இங்கே பாருங்கள், நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 36-40 வரைக்கும் பாருங்கள். கேட்ட உடனே நடக்கும். கேட்ட உடனே நடக்குது. வாசிக்கலாம், வாசிக்க. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 36-40 வரைக்கும் வாசிங்க. சோத்திரம் உள்ளதாக. இந்த தோலை போடுவாராம். மழை எங்கே மட்டும் பெய்யணுமா? மழை எங்கே மட்டும் பெய்யணுமா? தோல் மட்டும் மக்கள் செய்யக்கூடாது, பெய்யக்கூடாது அப்படின்னு கேட்குறார். இது அதிசயமா? எப்படி? அற்புதம் தானே இல்லையா? வாசி. அப்படி ஆயிட்டு. ஹல்லேலூயா. கிதியோன் கேட்ட உடனே என்ன செஞ்சு உண்டாயிடுச்சு. பாருங்க, கேட்டவுடனே ஒரு அற்புதமான செயலுக்கு கிதியோன் உண்டாயிடுச்சு. அடுத்தது வாசிங்க. சோத்திரம் உண்டாதாக. இப்போ அந்த தோலை புடிஞ்சிட்டார். தோலை புடிச்ச என்ன ஆயிடுச்சு? காஞ்சி போச்சு. காஞ்சி போன தோலை எப்படி இருக்கணும்? காஞ்சி போனதாக இருக்கணும். ஆனால் மழை பெய்யணும், பனிமழை பெய்யணும். எங்கே பெய்யக்கூடாது? தோளில் பெய்யக்கூடாது, சுற்றி பெய்யணும் அப்படின்னார். வாசிக்கலாம். அப்படியே செய்தார். ஹல்லேலூயா. நல்லா கேட்டுங்க. எப்போ செய்தார்? அன்று ராத்திரியே செய்தார். சோத்திரம். உடனே அங்கே கேட்டோடனே அற்புதங்கள் நடக்குது. கர்த்தர் சோத்திரம். இப்போ விஷயத்துக்கு வரும். யோவான் 11ஆம் அதிகாரம். இங்கே இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு செய்தி அனுப்பப்பட்டது. 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. இங்கே ஏன் உடனே நடக்கல? இங்கே அதே மாதிரி தான். ஆண்டவரே கிதியோன் கேட்குறாரு, இஸ்ரவேல் ரசிக்கிறதுக்கு அடையாளத்தை காட்டும். தோல் மட்டும் நனைய வேண்டும், மற்ற இடங்களில் பனி பெய்யக்கூடாது. அடுத்து தோலை பிடிச்சி காய போட்டுருவார். தோல் மட்டும் காஞ்சி வைக்கணும், மற்ற இடத்துல மழை பெய்யணும், தோல் நனையக்கூடாது. இப்படி கேட்டார். கேட்ட உடனே அன்றென்று அவர் செய்து கொடுத்து அதை அந்த இஸ்ரவேல் ரசிக்கிறதுக்கு அவனை ஆயத்தப்படுத்தினார் தேவன் கிதியோனை. இங்கே அதே மாதிரி மாத்தா மரியாள் இயேசுக்கு ஒரு செய்தி அனுப்பி விடுறாங்க. அவர் கேட்குறாங்க. வாசிக்கலாம். 3ஆம் வசனம். இந்த காரியத்தை தேவன் மகிமைக்காக குறித்து விட்டார். இந்த அற்புதங்கள் தேவன் மகிமைக்காக செய்யும்படியாக நியமித்து விட்டார் என்று சொல்லி அங்கே அவர் இயேசு அறிந்து கொண்டார். தேவனுடைய வசனம் சோத்திரம் உண்டாதாக. ஆனால் எப்போ நடந்தது? அவர் வந்து சேரும் எப்போ நடந்தது? 39 வசனத்தை வாசிங்க. 39 வசனம். அப்போ இயேசு சொல்லி இயேசு செய்தி அனுப்பி மாத்தா மரியாதை வந்து பார்க்கும்போது லாசர் மரித்து எத்தனை நாள் ஆச்சா? 4 நாள் ஆச்சு என்று சொல்லி சொல்கிறார். அப்போ இயேசு அந்த அதிசயங்களை அற்புதம் செய்யறதுக்கு தாமதமாக 4 நாள் எடுத்துக்கொண்டார் என்கிற பார்ப்போம். ஏன் 4 நாள் தாமதமாக எடுத்துக்கொண்டார்? ஒரு டிலேடு மிராக்கிள் பைபிள் இருக்குன்னா அது எது? இங்கே தான். கேட்டோன்னே மற்றவங்களில் உடனே நடந்தது இல்லையா? கேட்டோன்னே பைபிளில் உடனே நடந்ததாக இருக்குது. இங்கே மட்டும்தான் இருந்தது
டிலேட் மிராக்கிள் நடந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாது. அது ஏன் அப்படின்னா அவருடைய அவிசுவாசத்தினாலே. இன்னும் சொல்லப்போனால் விசுவாசம் இருந்தது, விசுவாசம் குறைவினாலே. நீ விசுவாசித்த தேவனுடைய மகிமை காண்பாய் இல்லையா? தேவனுடைய மகிமை காண்பாய் என்று நான் சொல்லவில்லையா என்றார். அப்போ விசுவாசத்திலே ஒரு அறகுறை இருந்துச்சுன்னா அந்த அற்புதங்களும் என்ன செய்யும்? தாமதப்படும். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாது. உங்கள் விசுவாசத்திலே நீங்கள் அறகுறையா இருந்தால், பாதி விசுவாசத்துக்கு பாதி விசுவாசிக்காமல் இருந்தால், அங்கே நடக்கவிருக்கிற அந்த அற்புதங்களும் தாமதமாக செயல்படும். கர்த்தர் நாம மகிமை அங்கே லேட்டாக தான் விளங்கப்படும். ஆனால் தேவ பிள்ளைகள் விசுவாசத்திலே பூர்ணமடைய நாம் முயற்சிக்க வேண்டும். தேவனுக்கு ஸ்தோத்திரம். நான் ஏற்கனவே சொல்லவில்லையா என்று சொல்லியிருக்கிறேன். என்ன சொன்னாரு பாருங்க இந்த இடத்துல. 25ஆம் வசனம் வாசிங்க. 25ஆம் வசனம் வாசிங்க. நானே உயிர்த்தெழும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தான் பிழைப்பான். உயிரோடு விசுவாசிக்கிறவன் என்னைக்கும் மறியாமல் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அதுக்கு அவன் ஆமாண்டவரே என்று சொல்லி அவர் சொல்றார். வாசிக்கலாம் மறுபடியும். அதுக்கு அவன் தேவனுக்கு ஸ்தோத்திரம். ரெண்டு இங்கே ஒரு வார்த்தை சொல்றார். என்ன பாருங்க, என்னை விசுவாசிக்கிற மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு என்னை விசுவாசிக்கிறோம் என்றென்றைக்கும் மரியாமல் இருப்பான். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இங்கே மரியாதை மாத்தாலும் விசுவாசத்தை என்ன தெரியுமா? இந்த 2வது பகுதி தான், முதல் பகுதி அல்ல. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 2வது பகுதி என்ன பகுதி தெரியுமா? அந்த 26ஆம் வசனம் வாசிங்க. இதைத்தான் விசுவாசித்தாங்க அவங்க. இதைத்தான் விசுவாசி. இது எப்படி உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறோம் பாருங்க. யோவான் அதே 11ஆம் அதிகாரம் 20-21 வாசிங்க. 20-21. இப்போ மாத்தாள் வரா. ஃபர்ஸ்ட் மாத்தா தான் வரா. இந்த மாத்தா யாரும் தெரியணும். மாத்தாளே அநேக காரியங்களை கவலை கொண்டிருக்கிற மரியாதை தன்னுடைய எடுபடாத நல்ல புத்தி எடுத்துக்கொண்டா அந்த மாத்தாள்கள். ரைட்டா? மரியாதை வீட்டில் தான் இருக்கிறா. மாத்தா தான் போய் எதிர்கொண்டு போறா. நீர் இங்கே இருந்தாலும் சகோதரன் மறிக்க மாட்டான். எதை வச்சு கன்ஃபஸ் பண்ணாங்க வார்த்தையை? அந்த இயேசு சொன்ன வார்த்தையை நினைவு கொண்டு பாருங்க. உயிரோடு விசுவாசிக்கிற இன்றைக்கும் அவன் மறியாமல் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். அந்த வார்த்தையை மட்டும்தான் என்ன செஞ்சாங்க? விசுவாசத்தில் இருந்தாங்க. மாத்த என்ன சொன்னா? ஆண்டவரே நீ இங்கே இருந்தியானால் அவன் என்ன செய்யப்பட்டான்? அப்போ உயிரோடு இருக்கிற ஒரு மனுஷன் இயேசுவோடு கூட இணைந்திருக்கும் போது அவன் மறைக்க மாட்டான்ங்கிறதை நான் விசுவாசிக்கிறேன். அவன் வியாதியாக இருந்தாலும் சரி, அவன் நெருக்கத்தில் இருந்தாலும் சரி, அவன் இருக்கட்டு இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்து அவன் கூட இருந்தால் அவனுக்கு அது ஒன்றும் சேதப்படுத்தாதுங்கிறதை நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு மாத்தா சொன்னான். ஆனால் இயேசு அது மட்டுமா சொன்னார்? என்ன சொன்னார்? நான் இருக்கும்போதும் என்னை விசுவாசிக்கிறவனுக்கு ஒன்றும் ஆகாது, அவனுக்கு எதா ஆனாலும் கூட அவனுக்கு ஒன்று ஆகாது அப்படின்ற சொன்னான். அதுதான் நம்ம எதில் வாசித்தோம்? 25 வாசிக்கிறோம். வாசிக்க 25. இயேசு அவனை நோக்கி என்னை மரித்தாலும் பிழைப்பான். இயேசு 2 வார்த்தை சொன்னார். என்னை விசுவாசிக்கிறவன் மறியாமல் இருப்பான், மரித்தாலும் என்ன செய்வான்? பிழைப்பான். ஆனால் இவங்க சொன்ன வார்த்தை என்னது? ஆண்டவரே நீர் இங்கே இருந்தால் அவன் மறிக்க மாட்டானே என்று சொன்ன வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இங்கே எதை விசுவாசிக்கிறாங்க? எதை விசுவாசித்தாங்க? உயிரோடு இருந்தால் ஒன்றும் ஆகாது அப்படின்னு. உயிரோடு இருக்கும்போது இயேசு பக்கத்துல இருந்தால் ஒன்றும் ஆகாது, அதை மட்டும்தான் அவங்க விசுவாசித்தாங்க. ஆனால் விசுவாசம் அப்படி கிடையாது. இயேசு பரணம் போனதுக்கப்புறம் கூட நீங்கள் என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். நல்லா கேட்டுக்கோங்க. இயேசு சொல்ல வந்த பாயிண்ட் அதுதான். நான் உலகத்தில் இருக்கும்போது அற்புதங்களை செய்வேன், உங்களுக்கு சத்தியமாக நடத்துவேன். நான் பாடுபட்டு மரித்து அடக்கப்படப்பட்டு உயிர் தந்த பின்பு உங்களோட சஞ்சரித்து நான் பண்ண பரணனுக்கு அப்புறம் கூட நீங்கள் என்ன செய்யாத? நான் சொன்னதையும் செய்யணும்,
விசுவாசிக்கணும். அப்பதான் அற்புத அதிசயம் நடைபெறும், தேவனாம் மேம்படும். ஆனா இவங்களோட நோக்கம் என்னன்னா அந்த வசனத்தை ஒரு பகுதி மட்டும் எடுத்துக்கொண்டு அதை தான் விசுவாசித்தார்கள். அப்ப இந்த விசுவாசம் பேர் என்ன? அறவுரை விசுவாசம் அர்த்தம். 2 பகுதி நான் சொன்னது புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். 2 பகுதி. இயேசு சொன்னது என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தான் பிறப்பான், என்னை விசுவாசிக்கிறவன் மரியாமலும் இருப்பான். ஆனால் மாத்தா சொன்ன வார்த்தை என்ன அர்த்தம்? ஆண்டவரே நீர் கூட இருந்தானா, உயிரோடு இருக்கணும் கூட இருந்தானா, அவன் மரியாமல் இருப்பான்னு இயேசு சொல்லிடுறேன். அதேபடி அவன் உயிரோடு இருக்கும்போது நீ இருந்தீங்கன்னா அவன் மறுத்துக்க மாட்டானே, என்னை விசுவாசிக்கிறேன், இப்போது நீ தேவனை கேட்டுவிடுவோ அது நடக்கும் என்று சொல்லி அவங்க சொல்கிறார். அதே மாதிரி பாருங்க மரியாதை 32 வாசிங்க. 32 வாசிங்க. ஆண்டவரே நீர் இங்கே இருந்திரானால் என் சகோதரன் மறிக்க மாட்டான் என்ற ஹல்லேலூயா. இவ்வளவு என்ன சொன்னா? அப்ப 2 பேருக்கு எப்படிதான் இருக்கு? ஒரு பார்ஷியல் ஃபெய்த் தான். ஒரு வசனத்தை நீ விசுவாசத்தை ஏற்றுக்கொள்றீங்கன்னா அது முழுமையாக என்ன செய்யறீங்க? ஏற்றுக்கொள்ளணும். பாதி ஏற்றுக்கொண்டு பாதி என்ன செய்யக்கூடாது? விட்டுவிடக்கூடாது. கர்த்தர் சொல்ற வார்த்தை அதுதான். நாம் நீ விசுவாசித்த தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று உனக்கு சொல்லவில்லையா? என்ன சொன்னார் யோசித்து பாருங்க. நானே உயிர்த்தலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரியாமல் இருப்பான், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தான் பிழைப்பான், உயிரோடு என்னை விசுவாசிக்க எவனும் என்றென்றைக்கும் மரியாமல் இருப்பான். இதை விசுவாசிக்கிற அது 2 வசனம் சேர்ந்து தான் வரும். ஆனால் மரியாதை மாத்தோட விசுவாசத்து என்னன்னா இயேசு கூட இருந்தா மரியாதை இருப்பாங்க. ஒரு பகுதியை தான் செஞ்சாங்க பண்ணாங்க, இன்னொரு பகுதியை அடிச்சிட்டாங்க. மரித்தா பிழைப்பான் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு விசுவாசம் வரலை, சோத்திரம் இல்லாத. அதனால தான் இந்த அற்புதம் என்ன ஆயிடுச்சாங்க டிலேட். சில அற்புதங்கள் அதிசயங்கள் வாழ்க்கையில் தாமதம் நடக்குது. தேவமகிமை இன்னும் வெளிப்படவில்லை, தேவநாமம் இன்னும் மகிமைப்படவில்லை சொன்னார். உங்கள் விசுவாசத்தோட அறவுரை தான். உங்கள் விசுவாசத்தில் நீங்கள் அறவுரையாக இருக்கும்போது அற்புத அதிசயங்கள் தாமதமாகத்தான் நடக்கும். உங்கள் விசுவாசம் அறவுரையாக இருக்கும்போது அற்புத அதிசயங்கள் தாமதமாக நடக்கும். இப்போ இந்த காரியத்தை 2 பேருக்கும் கர்த்தர் புரிய வைக்கணும் முடிவு பண்ணிட்டார். அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இது யாருக்கும் புரிய வைக்கணும்? சீடர்களுக்கும் விசுவாசத்தை பற்றி புரிய வைக்கணும் அப்படிங்கிறக்கா. இது ஒரு 3 பாயிண்ட்டை நம்மளை கற்றுக்க போகிறோம். என்னென்னா, நம்பர் 1, முதல்ல இந்த விசுவாசத்தை விதையை அவர் விதைக்க முடியாது. முதல்ல இவங்க விசுவாசத்துக்குள்ளே வரணும், இவங்க விசுவாசத்தோட ட்ராவல் பண்ணணும்னு சொல்லி தேவன் முடிவு பண்ணிட்டார். அதனால தான் இந்த அற்புதம் பர்பஸ் என்ன செஞ்சார்? என்ன பண்ணார்? பர்பஸா உருவாக்கினார், தாமதப்படுத்தினார். வாசிக்கலாம் 6ஆம் வசனம் வாசிங்க. இவங்களோட விசுவாசம், இந்த விஷயத்தை வச்சு இவங்க விசுவாசங்கள் நடத்தணும்னு தேவன் முடிவு பண்ணிட்டார். இவங்களோட அறவர விசுவாசம், இந்த அறவர விசுவாசத்தை முழுமையாக மாற்றுறதுக்கு இந்த காரியத்தை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து முடிவு பண்ணிட்டார். அப்போ எப்படி அவங்க டீல் பண்ண போறாங்க? இந்த விசுவாசத்துக்குள்ளே நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக அவன் பர்பஸாகவே அவங்களை தாமதப்படுத்தினார். வாசிக்கலாம். ஹல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்து தாமதமாக அற்புதம் செஞ்சார் நினைக்கிறீங்க, பர்பஸாக தாமதமாக செஞ்சாருங்கிறது நமக்கு புரிய வரும். பர்பஸாக செஞ்சார். ஏன் பர்பஸாக செஞ்சார்? அங்கே அவர் தாமதமாக என்ன செஞ்சார்? அவர் இயேசு வாசிங்கன்னா திருப்பி வாசிங்க. அவர் வியாதியாக இருக்கிறது 2 நாள், அதுக்கப்புறம் செய்தி கேட்பதுக்கு அப்புறம் 2 நாள் தங்கினார். எதுக்கா அப்படின்னா அந்த விசுவாசத்துக்குள்ள டிராவலுக்குள்ள வரணும். 21-22 வாசிங்க. 21-22 இல்லை வர 15 வாசிங்க. நான் அங்கே இராததினாலே நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாகாததற்கு ஏது உண்டாகும் என்று உங்கள் விதம் சந்தோஷப்படுகிறேன். இப்பொழுது அவர்களுக்கு
போவோம் வாருங்கள் என்றார். தேவனுடைய வசனம் ஸ்தோத்திரம் உண்டாதாக. 2 நாள் அவர் தாமதப்படுத்திருக்கும். அதுக்கு 14 வசனம் வாசிங்க. இப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி லாசருவே மரித்து போனான் என்று வெளிப்படையாய் சொல்லி தான் அங்கே இராததினாலே நீங்கள் விசுவாசமுள்ளவர்கள் ஆகுவதற்கு ஏதுவாக உண்டாகும் என்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன். தேவனுடைய வசனம் ஸ்தோத்திரம் உண்டாதாக. வியாதியா இருக்கிறான், லாசர் வியாதியா இருக்கிறன்னு செய்தி இயேசு செல்லும் போது இயேசு உடனே பிறப்பாமல் கூட 2 நாள் தங்கி இருந்தார். அடுத்ததா எப்ப கிளம்பினார் அப்படின்னா, லாசர் மரித்து போனான்னு சொன்ன கிளம்பினார். ஏன் 2 நாள் தாமதம், ஏன் 3 நாள் தாமதம் என்றால், இது தேவநாமை கருத்து அற்புதம் செய்ய பிறகு முடிவு பண்ணிட்டார். நான் சொன்னேன், அற்புத விஷயங்கள் தேவநாமை கூட்டப்படும், சிலது உடனே படப்படும், சிலது தாமதம் பண்ணப்படும். இந்த இடத்துல தாமதம் பண்றதுக்கு என்ன ரீசன்னா, அங்க விசுவாசங்கிற விதையை அவர் விதைக்கிறதுக்கு முன் வருகிறார். ஹல்லேலூயா. இது ஒரு சாக்கா வச்சு விசுவாசத்தாலே ஒரு முன் வைக்கிறார். போய் நானே கூட இருந்து அவன் வியாதி இருக்கும், நானே கூட இருந்து உடனே சுகமாக்கினா அவன் விசுவாசத்தை என்ன தெரியும்? இயேசு கூட இருந்தா விசுவாசிப்பார்கள் அப்படின்ற மட்டும் தான் அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க, எடுத்துவாங்க. இயேசு கூட இல்லைன்னா கூட இயேசு மேல் விசுவாசம் இவனுக்கு என்ன உண்டு, அவன் பிழைப்பானுங்கிறத எப்படி நம்புவாங்க? அந்த இடத்துல என்ன இருக்கணும்? அந்த இடத்துல இயேசு அங்கே ஆப்சன்டா இருந்தால் தான் விசுவாசித்தால் அது நடக்குங்கிறத நிரூபிக்க முடியும். அப்போ தாத்த சொல்கிறான், அப்போ அவர் வியாதியாக இருக்கிறார் சொல்லி அனுப்பின ஒரு செய்தியை கேட்டு இஷ்டம் டிலே பண்ணார். அப்புறம் மரித்தோன்னு அவர் கிளம்பினார். இந்த 2 நாளுக்குள்ள என்ன நடந்தது அப்படின்னா, அதுதான் 15 வசனம். விசுவாசங்கிற விதையை அங்கே விதைத்தார். ஹல்லேலூயா. விசுவாசங்கிற விதையை அங்கே விதைத்தார். வாசிக்கலாம், மறுபடியும் வாசிங்க. நான் அங்கே இராததினால் நீங்கள் இராதனால் நீங்கள் விசுவாசம் உள்ள ஆவதற்கு ஏது உண்டு என்று உங்களுக்கு சந்தோஷப்படுறேன். ஹல்லேலூயா. நான் தாமத்த காரணமே என்ன அப்படின்னா, நீங்க விசுவாசிக்கிறீங்க என்னவா இருக்காது, உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும் இந்த டிலே. கர்த்தருடைய ஸ்தோத்திரம் உண்டாத. அப்போ விசுவாசங்கிற விதையை விதைக்க முடியாத கர்த்தர் செய்தாங்க, தாமப்படுத்தினா. ஹல்லேலூயா. முதல் ரீசன், இந்த வேத பகுதியிலே முதல் ரீசன் என்ன தெரியுமா? விசுவாசத்தை விதைக்க முடியாத ஒரு அற்புதத்தை மத்தியில் தேவன் உங்களுக்கு காலதாமதம் பண்றார். ஹல்லேலூயா. நீ விசுவாசத்துல வர வேண்டுங்கிறதுக்காக ஒரு அற்புதத்தை செய்ய தேவன் உங்களுக்கு மத்தியிலே காலதாமதம் பண்றார். நம்ம வாழ்க்கையில ஏன் இந்த அற்புதம் நடக்க மாட்டேங்குது, இந்த வாழ்க்கையில ஏன் அதிசயம் நடக்க மாட்டேங்குது, ஏன் தாமதம் உண்டாகுது அப்படின்னு தேவன் விடை கேட்டால் அதுக்கு கர்த்தர் கொடுக்கிற பதில் இதுதான். நீ விசுவாசத்துக்குள்ள வா, 2 நாளுக்குள்ள வந்துரு அப்படின்னு நீங்க மாற்றால் மரியாதைக்கும் சீடருக்கும் சொல்ற ஒரு காரியத்தை நாம் மறைமுகமாக சொல்ற காரியத்தை பார்க்கிறோம். நீ விசுவாசத்துக்கு ஏதுவாக உண்டு என்று சொல்லி நான் சந்தோஷப்படுகிறேன். I am very happy you are going to into the fight. அப்படி இயேசு சொல்றார். இந்த மரித்து போனனாலே, லாசர் மரித்து போனனாலே கர்த்தருடைய ஸ்தோத்திரம் உண்டாதாக. இப்பொழுது அவனது புறப்பட்டு போவோம் வாருங்கள் என்றார். தேவனுடைய ஸ்தோத்திரம் உண்டாதாக. அப்போ முதல் காரியம் என்ன அப்படின்னா, கர்த்தர் ஏன் அற்புதங்கள் தாமே செய்யறா, விசுவாசங்கிற விதையை விதைக்க முடியாது. இன்னொரு காரியம் நான் சொல்லட்டுமா, ஈஸியாக புரியுற மாதிரி, விசுவாசத்தை நேரா உங்களை திருப்ப முடியாக கர்த்தர் என்ன செய்றார், அதிசயங்களை தாமதிக்கிறார். ஹல்லேலூயா. இது முதல் பாயிண்ட். 2வது பாயிண்ட், அந்த விசுவாசத்திலே நீங்க என்ன செய்யணும், டிராவல் பண்ணணும். அந்த விசுவாசத்தை நீங்க தொடர்ந்து நீடிக்கணும். அதுக்காக தான் அந்த 4 நாள் டைம் எடுத்துக்கிட்டார். தொடர்ச்சியாக என்ன செய்யணும், என்ன செய்யணும் அதில், ஆமாம், அதில் வந்து விசுவாசம் திரும்ப மட்டும் போதும், அந்த விசுவாசம் திரும்பணும், நிலைத்திருக்கணும். அப்போதான் அந்த அதிசயங்களை செய்ய கர்த்தர் செய்வார், முன்னுருவார். அதுக்கு அந்த 4 நாள் டைம்ங்கிறது அதான். இப்போ உங்களுக்கு புரிய மாதிரி இப்போ 2 வருஷத்தை விளக்கிட்டேன். இப்போ ஈஸியாக உங்களுக்கு புரிய பாருங்க. இயேசு கிறிஸ்து உடனே ஏன் கிளம்பவில்லை அப்படின்னா, அவன் விசுவாச பக்கம் திருப்பதற்காக. வியாதியா இருக்கிறான், இயேசு செய்தி லாசர் வியாதியா இருக்கிற இயேசு செய்தி அனுப்பிச்சோடனே ஏன் இயேசு கிறிஸ்து உடனே கிளம்பவில்லை? விசுவாசம் அவங்களை திருப்பதற்காக தான். அப்போ 2 நாள் கழித்து அவன் மரித்து போனான். உடனே கிளம்புன்னு சொல்லி ஏன் இயேசு சொன்னார் அப்படின்னா, அந்த 2 நாளைக்கு அவர் என்ன செய்து வந்திருக்கிறார், விசுவாசம் அவங்க என்ன செஞ்சிருக்கிறார், டிராவல் பண்ண வச்சிருக்கிறார். அப்படி என்ன அர்த்தம் தெரியுமா? இயேசு வந்தா எப்படியா சோமாப்பான்னு நினைக்கிறேன் அப்படி கொஞ்சம் பக்கம் திரும்ப செய்ய முடியாது வந்திருக்கிறார். ஒரு டிராவல் பண்ண வச்சிருக்கிறார். சில அதிசயங்கள் நமக்கு அற்புதங்கள் நடக்க காரணமே அந்த விசுவாசத்தில் டிராவல் நம்மகிட்ட கிடையாது. விசுவாசம் ஒரு பக்கம் இருக்கும், இவங்க இன்னொரு பக்கம் டிராவல் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்மளோட வாழ்க்கையிலே அற்புதங்கள் அதிசயம் செய்யணும் அப்படின்னா
கர்த்தர் பக்கம் விசுவாசத்தோடு திரும்புங்க. திரும்ப மாத்திரமல்ல, அதில் என்ன செய்யுங்க? பயணம் செய்யுங்க. விசுவாசத்தை முடக்கி கொள்ளாதீங்க. இறந்தோன்னு முடக்கிட்டாங்க எல்லாரும். அவ்வளோதான், லாசர் இன்மை அவ்வளோதான் அப்படின்னு முடக்கிக்கிட்டாங்க. மாத்தா வந்து பரிகத்து போல வந்தாள். ஏற்கனவே மறித்து மரியாதை உள்ள உட்காந்துட்டா. மாத்தா பரிகத்து வெளியே வந்து, ஆண்டவரே நீ இருந்தாலும் ஆகாத, இப்போது ஈஸ்வர் நீங்கள் இப்படிதான் வேண்டிக் கொள்ளுங்க, அவர் செய்கிற செய்யுங்க அப்படின்னா. அப்போ சகோதரன் உயிர்த்தெழுவான் அப்படின்னு சொல்லி, ஆமாம் ஆண்டவரே அந்த நாள் பட்டு அந்த நாளில் உயிர் சொன்னால் இது கர்த்தருக்கு ஒரு விசிரம் உண்டாயிற்று. ரெண்டு காரியத்தை வந்துட்டோம். முதல் காரியம் என்ன? உங்கள் அவிசுவாசத்திலிருந்து, உங்கள் அறவர விசுவாசத்திலிருந்து முழு விசுவாசத்தை திருப்பும்படியாக இயேசு சங்க தாமதத்தை அற்புதம் செய்ய தாமதிக்க செஞ்சார், டிலே பண்ணினார். அடுத்தது அந்த விசுவாசம் நிலைத்திருக்கும்படியாக அவர் 4 நாள் டைம் விசுவாசம் ட்ராவல் பண்ணுறதுக்காக ஒரு 4 நாள் டைம் அவர் செஞ்சார், எடுத்துக்கொண்டார், டிலே பண்ணினார். இது ரெண்டாவது காரியம் என்னங்க? ஃபர்ஸ்ட் காரியம் என்னது? எதுக்காக உடனே அவர் கிளம்பல? விசுவாசத்தில் விசுவாசத்தில் திருப்பும்படியாக அப்படி செய்தார். ரெண்டாவது காரியம், அவர் ஏன் 4 நாள் டைம் எடுத்துக்கிட்டார்? அது விசுவாசத்தில் நிலைத்திருக்கணும், வளர்றதுக்காக, டிராவல் பண்ணுறதுக்காக எடுத்துக்கொண்டார். மூணாவது பாயிண்ட் பாருங்க, 7 வருஷம் சோத்திரம் உண்டாதாக. இயேசு கிறிஸ்துக்கு இந்த நாளுங்கிற ஒரு பொருட்டே கிடையாது. இந்த நாளில் தான் அதிசயம் செய்வார், இந்த நாள் அற்புதம் செய்வார், இந்த நாள் தான் நடக்கும் அப்படின்னு அந்த நாளுக்குள்ளே நம்ம ஆண்டவர் கட்டுப்பட்டவர் அல்ல. ஹல்லேலூயா! நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாளுக்கு கட்டுப்பட்டவர் அல்ல. இயேசு கிறிஸ்து தான் நாள் தான் இயேசு கிறிஸ்துக்கு கட்டுப்பட்டிருக்கிறது. நல்லா கேட்டுக்கோங்க, நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாளுக்கு கட்டுப்பட்டவர் அல்ல. நாள் தான் இயேசு கிறிஸ்துக்கு கட்டுப்பட்டிருக்குது. காலங்களில் யார்கிட்ட இருக்குது? தேவனுடைய கரங்கள் இருக்கு சொல்லி யோபு சொல்கிறார். ஆண்டவரே என் காலங்கள் உங்களோட கரங்கள் இருக்குன்னு சொல்கிறார். அப்போ காலங்கள் நாளெலாம் யார் கையில் இருக்கு? தேவன் இருக்கு. ஆனால் அப்போ பாருங்க, மாற்றாலும் மரியாளும் இந்த அறவுற விசுவாசம் இருந்தால் எப்படி நிரூபிக்கப்படுதுன்னா, என்ன சொன்னால், ஆண்டவரே நீர் இங்கே இருந்தால் மறைக்க மாட்டேன்னு சொல்லி உயிரோடு எவன் மறைக்க மாட்டான் அந்த காரியத்தில் விசுவாசங்களை அறிக்கை செய்கிறாங்க. அது ஒரு முடிவாயிடுச்சு. இன்னொரு அறவுற விசுவாசம் இருந்தாங்கன்னு சொல்லி எப்படி சொல்லப்போனா, இந்த வசனத்தை வாசிங்க, உங்களுக்கு புரியும். 23-24 வாசிங்க. ஒரு நாள் கணக்கில் தான் அந்த காரியம் நடக்கணும்னு சொல்லி விசுவாசித்தார்கள். தேவன் மேலே விசுவாசம் வைக்காமல் அந்த நாளை தான் விசுவாசித்தார்கள். இங்கே தான் அவங்களுக்குள்ள ரெண்டாவது குழப்பம். அவங்க அறவர விசுவாசத்துக்கு கன்ஃபார்ம் பண்ணுறது இங்கே ரெண்டாவது பாயிண்ட். வாசிக்கலாம். உயிர்த்தெழுதலுக்கு கடைசி நாளிலே அவங்க உயிர்த்தெழுந்து அறிந்திருக்கேன். ஹல்லேலூயா! அவ்வளோதான். கர்த்தருக்கு என்ன செய்து ஒரு விசனம் உண்டாயிட்டு. நான் உயிர்த்தெழுந்திருப்பான்னு சொல்கிறேன், நீ என்ன சொல்கிற? நான் எப்போ செய்யணுங்கிற ஒரு அதிசயனால நீ எனக்கு நியமிக்கிற. கடைசி நாள் நான் உயிர்த்தெழுந்தேன்னு சொல்லி நீ அதை எப்படி எடுத்துக்கிற அப்படின்னு சொல்கிறார். அப்போதான் வசனம் சொல்கிறாரு, அவன் மரித்தாலும் பிழைப்பான், நான் தான் உயிர்த்தெழுந்த ஜீவனமாக இருக்கிறேன். அவன் மரித்தாலும் பிழைப்பான், மரியாதை உயிரோடு விசுவாசம் எவனும் பிழைப்பான், உயிரோடு இருப்பான், மரியாதை இருப்பான்னு சொல்கிறார். அப்போ இவங்க என்ன வச்சுட்டாங்க தெரியுமா? இவங்க விசுவாசம் இந்த உயிர்த்தெழுவாங்க எப்படி உண்டாகும்? இயேசு கிறிஸ்து வந்தால் உயிர்த்தெழுவாங்கிற எதிர்பார்க்கல. இயேசு கிறிஸ்து வரும்போது உயிர்த்தெழுவான்னு சொல்லி ஒரு அறவர விசுவாசத்தில் இருந்தார். கர்த்தர் நினைச்சா எந்த நாளும் அற்புதம் செய்ய முடியும். ஹல்லேலூயா! இயேசு நினைச்சா எந்த நாட்களும் அற்புத அதிசயங்கள் செய்ய முடியும். ஹல்லேலூயா! இந்த நாள் தான் செய்ய வேண்டும், கடைசி நாள் தான் செய்ய வேண்டும், மாதத்தின் நடுவில் செய்ய வேண்டும் அப்படின்றத கட்டுப்பாடெல்லாம் இயேசு கிறிஸ்து கிடையாது. காலம் எல்லாம் இயேசு கிறிஸ்துக்குள் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குது. காலத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து கிடையாது, இயேசு கிறிஸ்துக்குள்ளதான் காலம் இருக்குது. ஆகையாலே எந்த நாளில் தேவன் அற்புதம் அதிசயம் செய்வார். ஹல்லேலூயா! மாற்றம் மரியாதை விசுவாசத்தை என்ன தெரியுமா? அவன் எப்போ உயிர்த்தெழுப்பான், அவன் எப்போ உயிர்த்தெழுவான கடைசி நாட்கள் தான். அந்த நாளை கொண்டு விசுவாசித்த தவிர அந்த நாளை உண்டு பண்ணுற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கவில்லை. கர்த்தர் எச்சரித்தார், நான் உயிர்த்தெழும் ஜீவனமா இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிற மரித்தாலும் பிழைப்பான், என்னை விசுவாசிக்கிற உயிரோடு இருக்கிறேன், என் விசுவாசிக்கிற எவனும் மறையாமல் இருக்கிறான். நீ விசுவாசிக்கிறேன் என்று சொன்னார். அவன் விசுவாசிக்கிற ஆண்டவரே என்று சொன்னார். சொல்லிட்டு மறுபடியும் எங்க வச்சிருக்கீங்க கேட்கும் போது அது கலருக்கு 4 மறுபடியும் தான் சொன்னார். கர்த்தருக்கு இன்னும் விசுரம் உண்டாரு.
நீ விசுவாசித்த தேவனை மகிமை காண்பாயின்னு நான் சொல்லவில்லையான்னு சொல்லி மறுபடியும் எச்சரித்தார். தேவனுடைய ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஏன் மரியாதைக்கும் மாத்தாளுக்கும் தம்பியை உயிரோடு எடுப்பதற்கு 4 நாள் ஆயிடுச்சுங்க. அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சுக்கும். எல்லாம் அறகுறை விசுவாசம், இன்கம்ப்ளீட் ஃபைட். அதாவது இன்னும் சொல்லப்போனால் 50-50. மரித்தாலும் பிழைப்பான் ஒரு பகுதி, இன்னொரு பகுதி விசுவாசிக்கிறவன் மரியாமல் இருப்பானுங்கிற இன்னொரு பகுதி. இந்த மரியாமல் இருப்பானுங்கிற பகுதியை என்ன செஞ்சிட்டாங்க மட்டும்தான் அவங்க விசுவாசிட்டாங்க. மரித்தா பிழைப்பாங்கிறத விட்டுட்டாங்க. அந்த மரிப்பா பிழைப்பா எப்போ நடக்குன்னு விசுவாசிட்டாங்க. ஒரு நாள் இருக்குன்னு நினைச்சிட்டாங்க. ஹalleluya. அது நாள் இல்ல, கர்த்தர் கரத்துல இருக்குது. ஹalleluya. உங்க வாழ்க்கையிலே ஒரு அற்புதம் நடக்கணும் அப்படின்னா நீங்க எடுக்கிற விசுவாசத்தை முழுமையா என்றுதான் அன்று நடக்குமா, அப்புறம் நடக்குமா, இன்னொரு நடக்குமாங்கிறது தீர்மானிக்கப்படுகிறது. தேவ ஜனங்கள் அதை அறிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு ஒரு அதிசயம் நடக்க வேண்டுமா, இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்கணும், முழு வசனத்தை முழுமையா விசுவாசிங்க. முழு வசனத்தை அளவரே விசுவாசி, பாதி வசனத்தை விட்டு பாதி விசுவாசிக்கிறீங்க. அதனால் அற்புத அதிசயங்கள் வாழ்க்கை நடக்கிறது என்ன உண்டாது, தாமதம் உண்டா. தேவனுடைய ஸ்தோத்திரம் உண்டாது. மாத்தால் மரியாதை அதே செஞ்சாங்க. நீ கூட இருந்தால் அவன் மரியாமல் போன ஆண்டவரே அப்படின்னா, மரித்தால் பிழைப்பானே அப்படின்னு ஆண்டு சொல்கிறார். ஆமாண்டவரே கடைசி நாள் ஒரு நாளை கொண்டு வச்சாலே கர்த்தருக்கு கோபம் உண்டாயிட்டு. 4 கிழமையில யார்கிட்ட இருக்குது, 4 கிழமை யார்கிட்ட இருக்குது, கர்த்தர் இருக்குது. அவர் ஒரு பாகையை நிறுத்தினார். கிளாக்கில் பாகையை யோசுவாக நிறுத்தினார். தெரியுது சூரியன் பின்னிட்டு பண்ணார். ஏன் எல்லாம் எப்படி தெரிஞ்சுது, ஒரு அவர் டிலேயாக போச்சு. ஏன் டிலேயாக போச்சு, எல்லாம் இந்த மணியெல்லாம் யார் கணக்கில் இருக்குது, தேவன் கணக்கில் இருக்கு. இவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா, இவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த நேரம் வரும்போது அதை நடக்கும் சொல்லி சொல்லுங்க. நேரம் வரும் நடக்குன்னா ஏன் விசுவாசிக்கிறீங்க, எப்படி நேரம் வரும்போது நடக்குன்னா அதே விசுவாசிங்க. ஆனால் அந்த காலம் நடந்து போகுது, அதே நம்பிக்கை அவசியம் இல்லையே. நீங்கள் எப்போனாலும் விசுவாசிக்கணும். மறிக்க மாட்டான்ங்கிறதும் விசுவாசிக்கணும், மறித்தாலும் பிழைப்பான்ங்கிறதையும் விசுவாசிக்கணும். அதுதான் கர்த்தர் சொன்ன வார்த்தை. ஆனால் நீங்களோ நாமளோ அதை பாதியாக விசுவாசிக்கும் போது அந்த இடத்துல அவன் பிழைத்திருக்கிற ஒரு காரியமான அதிசயம் அற்புதம் நடைபெறதுக்கு தாமதமாக இருக்குன்னு சொல்லி இங்கே இந்த பகுதியிலிருந்து அறிந்து கொள்ளும். தேவனுடைய ஸ்தோத்திரம் உண்டாக. ஆனால் 3வது காரியம், there is no day to God make miracle. அவர் அதாவது இந்த நாளை தான் பண்ணணும். there is no specific day to make God's miracle. இந்த டேல தான் அற்புத அதிசயம் செய்யணும் அப்படின்ற கர்த்தருக்கு ஒரு நாள்லாம் கிடையாது. எப்போ வேணாலும் அவர் செய்வார். அதுக்கு எப்போ செய்கிறது, அது காரணம் ஒன்றே ஒன்று தான் வேணும். என்ன வேணும் அதுக்கு, விசுவாசம், முழுமையாக விசுவாசிக்கணும். 2 வசனத்தில் 2 ஆவிக்கிற அர்த்தத்தையும் 2 லிட்டர்கள் அர்த்தத்தையும் ஆவிக்கிற அர்த்தத்தையும் நீ விசுவாசிக்க வேண்டும். சில பேர் ஒரு பாதி ஆவிக்கிற அர்த்தத்தை பற்றி விசுவாசிப்பார்கள். சில பேர் லிட்டர்களாக விசுவாசத்தை விட்டுருவார்கள். லிட்டர்களாக எழுத்து மூலமாக வரவுள்ள விசுவாசத்தையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே சமயம் ஆவிக்குரிய உள்ள காரியத்தில் உள்ள விசுவாசத்தை நீங்கள் செய்யணும், ஏற்றுக்கொள்ளணும். இப்படி செய்யும்போது தான் கர்த்தர் அந்த நாளை தன் மகிமை கண்டு அற்புதம் செய்ய முடியாது வைத்துக் கொள்வார். ஹalleluya. அதை விட்டு போட்டு நீங்கள் ஏன் ஆண்டவரே எங்களுக்கு இப்படிலாம் நடக்குது, ஏன் எங்களுக்கு தாமதிக்கிறீங்க, ஏன் எங்களுக்கு மட்டும் நடக்குது அப்படின்னு கேட்கக்கூடாது. கேட்டால் அது காரணம் யார், நீங்கள் தான். உங்களுடைய இன்கம்ப்ளீட் ஃபெய்த் தான். தேவனுடைய ஸ்தோத்திரம் இல்லாத ஆகிய கர்த்தர் இங்கே டிலே பண்ணது காரணத்தை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். இந்த மிராக்கிள் செய்கிறதுக்கு டிலே பண்ண காரியத்துக்காக என்னங்கிற பார்க்கணும். கர்த்தருடைய ஸ்தோத்திரம் இல்லாத இன்னொன்று 4வது பாயிண்ட். 3வது பாயிண்ட்டு, நாள் கர்த்தரோட கருத்துக்கு தவிர, நாள் கர்த்தரோட கருத்துக்கு தவிர நாளிலே கர்த்தர் இல்லை. புரியுதா? நாள் யார் கையில் இருக்குது, கர்த்தர் கருத்தில் இருக்குது. ஆனால் நாளுக்குள்ளாக கர்த்தர் நினச்சிக்கொண்டார். கர்த்தர் நாள்னா கர்த்தருக்குள்ளாக இருக்குது. கர்த்தர் ஸ்தோத்திரம். இது 3வது பாயிண்ட். 4வது பாயிண்ட், கர்த்தர் லேட்டாக ஒரு தாமதமாக இந்த வேத பகுதியில் என்ன நினச்சிக்கொள்கிறோம்னா, லேட்டாக ஒரு காரியம் நமக்கு நடக்குது அப்படின்னா, லேட்டாக ஒரு காரியம், அதாவது தாமதம் ஒரு காரியம் வரப்பு நடக்குன்னா அது எதுக்கு அப்படின்னா கர்த்தநாமம் மகிமைப்பட முடியாது. ஹalleluya. வாசிக்கலாம். 39-40 வாசிக்கலாம். 39-40. விசுவாசி
4 நாள் கழிச்சு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்கிறாருன்னு சொன்னால் அதுக்கு அர்த்தம் என்ன? லாசரு 4 நாள் கழிச்சு வெளியே வந்தான். அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா கர்த்தர் மகிமையை காண முடியாது. கர்த்தர் பசங்க சோத்திரமுண்டாக நம் வாழ்க்கையில் எதெல்லாம் தாமதம் நடக்கோ அதெல்லாம் தேவ மகிமைக்கு நடக்குது. ஆமென், ஹல்லேலூயா. என் குழந்தை 7 வருஷம் கழித்து தாமதமாக பிறந்தது. கர்த்தரோட மகாபெரிய கிருபை, தேவனாவும் மகிமைப்பட்டது. அது கர்த்தர் நாம் மகிமைக்கிட்டே பிறந்து சொல்லி நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். ஹல்லேலூயா. கர்த்தர் கிருபையால் கிடைத்ததுன்னு சொல்லி ஏற்றுக்கொண்டோம். எந்தெந்த காரியம் உங்களுக்கு தாமதமாக கிடைக்குதோ அதெல்லாம் தேவ மகிமைக்காக உள்ளது அர்த்தம். ஹல்லேலூயா. இருவா பிறந்த உடனே சர்ச்சில் ஒரு 1.5 வருஷம் கழித்து நான் அவனை கூப்பிட்டு போயிருந்தோம். நம்ம தெரியுமில்ல, ரொம்ப ஆடம்பரம் பண்ணுறதில்ல, சிம்பிள் ட்ரெஸ் போட்டு அழகாக தலை சீவி எல்லாம் தலை பிள்ளைய சர்ச்சில் வச்சுருந்தாங்க. அப்போ ஒரு விசுவாச குடும்பத்தாரங்க கேட்டாங்க, ஐயா உங்களுக்கு குழந்தை லேட்டாக பிறந்தாலும் ரொம்ப அழகாக பிறந்திருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் மேம்பட்டிருக்கா அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம், ஏதாச்சும் சொல்லுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவங்க சொன்னாங்க, ஐயா 7 வருஷம் பிறந்த பிள்ளை அப்படின்னா உடனே காது குத்தி கமல் போடுவாங்க ஐயா, கண்ணத்தில் பெரிய லெவலில் செயின் போடுவாங்க ஐயா, கண்ணத்தில் பொட்டு வைப்பாங்க ஐயா, நெத்தியில் திஷ்டிக்காக நெத்தியில் பொட்டு வைப்பாங்க, கண்ணத்தில் பொட்டு வைப்பாங்க. இதெல்லாம் வச்சு தான் அவங்க அளவுபடுத்தி இது எங்களுக்கு ஆர்டர் கொடுத்தான்னு சொல்லி பெருமையாக பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த பையனுக்கு நீ ஒரு பவுடர் கூட போடலை, சின்ன ட்ரெஸ்ஸு போடுங்க, பையன் பார்க்க இவ்வளோ லட்சணமாக அழகாக இருக்கானையா, இது தேவ மகிமையை நான் பார்த்தோன்னு சொன்னார். ஹல்லேலூயா. எதுவுமே நீங்கள் எக்ஸ்ட்ராவே செலுத்தாமல் எக்ஸ்ட்ராவே வைக்காமல் பையனை சர்ச்சு கொண்டு வந்து அவ்வளோ அழகாக காணப்பட்டானா நிச்சயமாக அது தேவன் கொடுத்த குழந்தை தான் என்கிறத நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் ஐயா அப்படின்னு சொன்னாங்க. ஹல்லேலூயா. இன்னும் அந்த சர்ச்சில் போயிட்டு அவங்க கேட்டால் சொல்லலாம், பொட்டு வைக்கலை, கண்ணத்தை திருஷ்டி போட்டு வைக்கல, 7 வருஷம் குழந்தை பிறந்த குழந்தைக்கு அந்த பிள்ளை பார்க்க அழகாக இருக்கும் செய்வாங்க. ஆனால் பாருங்கள் அதெல்லாம் வைக்காமே பிள்ளை அங்கே அழகாக இருக்கிற பாத்திரம் வேண்டாம், அது தெய்வீக அழகு தேவன் நாம் மயப்பட்டதுங்கிறத நாங்கள் உணர்ந்து கொண்டோம் என்று சொல்லி அவங்க சாட்சி சொல்கிறாங்க. ஹல்லேலூயா. அப்போ நான் சொன்ன வார்த்தை அப்படி தான் சொன்ன வார்த்தை, எல்லா புகழும் மகிமையும் தேவனுக்கு என்று சொன்னேன். ஹல்லேலூயா. அதனால் சில விஷயங்கள் தாமதமாக நடக்கும், பயப்படாதீங்க. அது எதுக்காக தேவனாமும் மகிமைப்படுற. ஹல்லேலூயா. அதனாலே இந்த பகுதியிலிருந்து இந்த வேத பகுதியில் கற்றுக்கொள்கிற பாயிண்ட் என்ன அப்படின்னா, கர்த்தர் சில நேரங்களில் சில அதிசயங்கள் அற்புதம் செய்வதற்கு தாமதிக்கிறார் நம்ம வாழ்க்கையில். அது எதற்காக அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட், நாம் விசுவாசத்திலே திருப்பப்பட வேண்டும். மாற்றால் மரியாதை இந்த நாளில் தான் இந்த விசுவாச காரியம் நடக்கும்னு சொல்லி நாளை நம்பிக்கொண்டிருந்தார்கள். அவங்க திருப்பி இயேசு எப்போனாலும் செய்வார் அப்படிங்கிற ஒரு விசுவாச நிலைக்கு அவங்க என்ன செய்தார், திருப்பக்காக என்ன செய்தார், தாமதப்படுத்தினார். நம்ம வாழ்க்கையும் சரி, கர்த்தர் அந்த நாள் அவர் நடத்துவார், அது நம்புகிறோம், அது மாற்றம் இல்லை. இந்த டேட்டில் எப்படி வச்சுக்கலாம் அப்படி டேட்லாம் ஒரு நாளை குறித்து கர்த்தரை நாளுக்குள்ளாக எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. கர்த்தர் நாளுக்குள்ள கட்டுப்பட மாட்டார், நாளில் கர்த்தரோட கட்டுப்பட்டுருக்குது. ஆமென், ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தை மாற்ற முடியாதுன்னு செஞ்சார் அவர். அங்கே மாற்றால் விசுவாசம் அந்த கேலண்டர் நாளை விட்டு மாற்றி தேவன் பக்கம் விசுவாசம் திருப்ப முடியாது, வசனத்தை திருப்ப முடியாக, அப்படி ஒரு விதை விதைக்க முடியாக, விசுவாசத்தில் விதையை மாற்றாலும் மரியாதைக்கும் சீடர்களுக்கும் விதைக்க முடியாக அந்த அற்புதம் செய்த ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சு அவர் தாமதித்தார். அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கர்த்தர் அதிசயங்கள் செய்ய தாமதிக்கன்னு சொன்னால் நீங்கள் எங்கேயோ வச்சிருக்க விசுவாசத்தை எடுத்து வசனத்து நேராக தேவன் நேராக திருப்பக்காக அப்படி செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். 2வது காரியம், அந்த விசுவாசம் ஏன் கர்த்தர் அந்த அற்புதம் செய்கிறதுக்கு 4 நாள் டைம் எடுத்துக்கிட்டார், டிலே பண்ணினார் அப்படின்னா, அந்த 4 நாள் அவகாசம் ஏன் எடுத்துக்கிட்டா, அந்த 4 நாள்லேயே அந்த விசுவாசத்தை அவங்களே என்ன செஞ்சார், பழக்கப்படுத்தினார், டிராவல் பண்ண வைத்தார். அதுக்கப்புறம் அவர் காரியத்தை நடப்பித்தார். அப்போ கொஞ்ச நாள் கர்த்தர் விசுவாசத்தை திருப்ப மாற்றமில்ல, அதோட டிராவல் பண்ண முடியாத செய்ய முடியாத தான் அந்த அற்புதங்களை அதிசயங்களை தாமதப்படுத்தினார். ஆகையால் அற்புத அதிசயங்களை செய்ய தாமதப்படுத்தினார் தேவன் என்று சொன்னால் அந்த விசுவாசத்தை தொடர்ந்து நீங்கள் என்ன செய்யணும், தொடர்ச்சியாக வர வேண்டியதற்காக செய்தார்னு சொல்லி இந்த வேத போதை நமக்கு போதிக்கிறது. 3வது காரியம், நீங்கள் நாட்கிழமை மேலேயோ அல்லது வேற எந்த பொருள் மேலேயோ நீங்கள் விசுவாசம் வைக்கக்கூடாது, எல்லாம் தேவன் பக்கத்தில் திருப்பப்பட வேண்டும். தேவன் மேலும் தேவனோட வார்த்தை மேலே இருக்குன்னு சொல்லி அந்த அதை சொல்லிக் கொடுக்க முடியாத அந்த அற்புத செயல் செஞ்சு அவர் தாமதித்தார்.
மூணாவது காரியம் ஏன் தாமதித்தார் அப்படின்னா, நாள் கிழமை மேலே இது விசுவாசம் வைக்காமல் தேவன் பகவான் திருப்பத்தக்கதாய், அது சொல்லி கொடுக்கத்தக்கதாய் கர்த்தரங்கே அந்த 4 நாள் டைம் தாமதித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். நாலாவது, இந்த மாதிரி ஏன் தாமதிக்கணும், கர்த்தர் நாமம் மகிமைப்படும்படியாக ஒரு காரியம் நடக்கும்னா அந்த இடத்துல அதிசயங்கள் அற்புதங்கள் தாமதமாக நடக்கும்னு சொல்லி வேதாகம் நமக்கு பரிந்துரை 4 விஷயம். அப்போ ஒரு அற்புதம் அதிசயங்கள் வாழ்க்கையில் நம்ம நடக்கிறதுக்கு தாமதிக்குது அப்படின்னா என்ன காரியம்? நம்முடைய அவிசுவாசம். அந்த அவிசுவாசம் வந்து விசுவாசத்துக்குள்ள மாறதுக்காக அவர் செய்கிறார், தாமதிக்கிறார். அப்புறம் அந்த விசுவாசத்துக்குள்ளே கொஞ்ச நாள் ட்ராவல் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் தாமதிக்கிறார். மூன்றாவது, வேறு எது மேலேயாவது விசுவாசம் வைத்திருந்தார், நாள் கிழமை விசுவாசம் இருந்தால், அது வேறு எந்த பொருளும் விசுவாசம் இருந்தால், அதிலிருந்து உங்கள் கண்களை திருப்பி தேவனுக்குள்ளாகவும் தேவனுடைய வார்த்தைக்குள்ளாகவும் திருப்பும்படியாக அந்த காரியத்தை செய்ய தாமதிக்கிறார். நாலாவது, கர்த்தர் நாமம் மகிமைப்படும்படியாக அந்த காரியம் அமைய வேண்டும்ங்கிறதுக்காக தாமதிக்கிறார். ஹல்லேலூயா. அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவநாமம் மகிமைப்படும்னா அந்த காரியம் தாமதமாக இருந்தாலும் அந்த காரியம் என்னன்னா எதுவாக அமையும், தேவநாமம் மகிமைப்படும்படியாக அமையும் என்கிறது நாம் இந்த வேதத்தை கற்றுக்கொள்கிறோம். ஆகையினாலே நாம் வாழ்க்கையிலே பாதி வசனத்தை விசுவாசித்து பாதி விசுவாசிக்காமல் இருந்தோமானால் நம்முடைய அற்புத அதிசயங்கள் நம்ம வாழ்க்கை நடக்கிறது தாமதிக்கப்படும். அப்படி நம்ம இடம் கொடுக்காமல் வேறு, அதாவது பாதி வசனத்தை விசுவாசித்து மிச்ச பாதி விசுவாசத்தை வேலை வைத்தாலும் நம்முடைய அற்புத அதிசயங்கள் நம்ம வர்றது தாமதிக்கப்படும். பாதி வசனத்தை விசுவாசித்து பிரயாணம் பண்ணாமல் வேறு எதையோ சில பிரயாணம் பண்ணியிருந்தால் அப்போது நம்முடைய அற்புத அதிசயங்கள் பிறகு தாமதிக்கப்படும். கர்த்தர் நாம தான் இந்த காரியம் தாமதிக்குன்னு சொல்லி விசுவாசிக்காமல் நீங்கள் அவிசுவாசங்கள் போயிட்டீங்க அப்படின்னா கர்த்தர் நாம மகிமைப்படாமல் போய்விடும். ஆகினாலே நாம் தொடர்ந்து கர்த்தர் வசனத்தை முழுமையாக விசுவாசிப்போம். பாதி வசனம் மட்டும் இல்லை, முழு வசனத்தை விசுவாசிப்போம். வேறு எந்த காரியத்தையும் நம்ம விசுவாசம் வைக்காமல் கர்த்தர் வசனத்தை மாத்திரம் விசுவாசிப்போம். 4 கிழமையெல்லாம் வைக்க வேண்டாம். அப்புறம் ஒரு காரியம் தாமதிக்குன்னு சொன்னால் தேவ மகிமை கண்டு தாமதிக்கும் போது என்றது நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். ஆகையினால் நம் வாழ்க்கையில் அற்புத அதிசயங்கள் நடக்க வேண்டும் சொன்னால் விசுவாசத்திலே குறைபடாமல் முழுமையாக இருந்தால் நிச்சயமாக தாமதமாக உடனே நடக்கும். அதில் நீங்கள் குறைப்பட்டிருந்தால் நிச்சயமாக அந்த வேதப்பதி அடிப்படையாக அது தாமதம் நடக்கும். அந்த இடத்துல விசுவாசத்தை நீங்கள் திரும்பும்போதுதான் அந்த அதிசயம் நடக்கும். விசுவாசங்களை ட்ராவல் பண்ணும்போது தான் அந்த அதிசயம் நடக்கும். 4 கிழமையெல்லாம் விட்டுட்டு தேவன் சொன்ன நடக்குங்கிற விசுவாசம் வரும்போது தான் அந்த அதிசயம் நடக்கும். இது தேவனாம் மகிமை கண்டு காணப்படும் சொல்லி நாம் விசுவாசிக்கும் போது தான் அது நடக்கும். ஆகையால் தொடர்ந்து கர்த்தருடைய வசனத்தை விசுவாசிப்போம், அதன்படி நடப்போம், கர்த்தருக்குள்ளாக இருப்போம், விசுவாசம் வளர்ந்து பெறுவோம். கர்த்தர் வாழ்க்கையில் பெரிய அற்புத அதிசயங்கள் தொடர்ந்து செய்வார்கள். கர்த்தர் மகிமை நம் வாழ்க்கையை தொடர்ந்து வெளிப்படும். கர்த்தர் தொடர்ந்து மகிமைப்படுத்துவார். கர்த்தர் வார்த்தையில் ஆசைப்படுவார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம அப்படி தேவனை சோதனை